பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஐயா கலைஞர் அவர்களுக்கும் உள்ள நட்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கலைஞர் மீது அதிக அன்பு பாசம் கொண்டவர். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கலைஞர் மீது நட்பு இருந்தாலும் கலைஞர் மீது ஐயா என்ற ஒரு பண்போடு இருவருக்குமே நல்ல ஒரு நட்பு. கலைஞர் இருக்கும் காலகட்டத்தில் எல்வி ஜெயலலிதா அம்மையார்கள் அன்று முதலமைச்சராக பயணித்துக் கொண்டிருந்தார். கலைஞர் அவர்களுக்கு மெரினாவில் பொன் விழா எடுக்க வேண்டும். பொன் விழா எடுப்பதற்கு எல்வி ஜெயலலிதா அம்மையாரோ எந்த ஒரு ஒப்புதலும் அப்ரூவலும் கொடுக்கவில்லை. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது ஐயா கலைஞர் அவர்களுக்கு மெரினாவில் பொன் விழா நாம் எடுத்தே ஆக வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒத்த பிடிவாதத்துடன் அங்கு மெரினா கடற்கரையில் மிக பிரம்மாண்டமாக ஒரு போலீஸ் கூட இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட சினிமா பட்டணத்தில் உள்ள ரசிகர்களையும் தொண்டர்களையும் வச்சு மிக பிரமாதமாக கலைஞர் அவர்களுக்கு பொன் விழா நடத்தினார். அந்த பொன் விழாவில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு தங்க பேனா அவர்கள் கலைஞர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதில் திரைப்பிரபலங்கள் வாகை சந்திரசேகர், நெப்போலியன் மற்றும் பல நடிகர்கள், சிவகுமார்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒற்றை மனிதனாக அந்த நடிகர் பட்டாளத்தை வைத்து மிக பிரமாதமாக நடத்தினார். இந்த விழாவை கண்ட எல்வி ஜெயலலிதா அம்மையார்கள் மிக மிரண்டு போயினார். ஒற்ற ஆளாக இருந்து எப்படி இவன் இந்த காரியத்தை செய்து முடித்தது என்று யோசித்தார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கலைஞர் மீது அன்பு பாசம் அதிகம் உள்ளதால் இந்த விழாவை எடுத்து செய்தார். நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது சங்கத்தில் இருக்கும் உறுப்பினர் அனைவருமே அந்த விழாவில் கலந்து கொண்டார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வேஷ்டியை மடித்து கட்டினா தூரப்போன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ தைரியமாக கட்டுக்கோப்பாக உள்ள ஒரு தைரியசாலி. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொன்விழா எடுத்த உடனே கலைஞர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் இப்படித்தான் எனக்கு பொன்விழா எடுத்து விட்டீர்கள், என்னை அப்படியே நீங்கள் அரியணையில் அமர்த்தா உங்களுக்கு செய்வதெல்லாம் நான் செய்வேன் என்று ஐயா கலைஞர் கேட்டுக்கொண்டார். அச்சமயத்திலும் கேப்டன் விஜயகாந்த் ரசிகர் பட்டாளங்கள் மற்றும் சினிமாவில் இருக்கும் சினிமா துறை எல்லோருமே கலைஞர் அவர்களை அன்றைய காலகட்டத்திலும் முதலமைச்சர் அரியணைக்கு அமர்த்தினார்கள். மிக பிரமாதமாக முதலமைச்சராக ஆனார். இந்த நட்பு என்பது கேப்டனிடம் என்றும் பண்பாக உள்ளது.